மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல பிக் பாஸ் வீட்ல பள்ளிக்கூடம் போகலாமா வர லைவ விட்டு எந்திரிச்சு வர்ற மனசே இல்ல. வீடியோ போட இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா பாத்துங்க என்னெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா லைவ்ல நடந்தது. யார் யாரெல்லாம் ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பிரின்சிபலா இருக்கிறாங்க, வாத்தியாரா இருக்கிறாங்க, ஸ்டூடெண்டா இருக்கிற எஃபர்ட்டுக்காக யார் யார் மீசை எடுத்தாங்க, என்னெல்லாம் நடந்தது வேற லெவல்ல இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுசும் பாத்தீங்கன்னா மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல் லைவ் பார்த்துட்டு இருந்திருக்கேன். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய போகுது. இன்னைக்கான பள்ளிக்கூடம் போகலாமா அப்படிங்கிற இந்த டாஸ்க்ல முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீடு ஒரு பழைய ஹைஸ்கூலா தான் மாறி இருக்கு. நம்மள 1 செகண்ட் நம்மளோட ஸ்கூல் லைஃபுக்கே கொண்டு போயிட்டாங்கன்னா பாத்தீங்களேன், வேற லெவல்ல இருந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அங்க பிரின்சிபலா வந்து நம்ம பிரஜன் ஆசையா முறுக்கிட்டு இருந்த அந்த மீசையெல்லாம் வலிச்சு எரிஞ்சிட்டு ஒரு கோட் சூட் போட்டு ஒரு ரியல் பிரின்சிபலாவே மாறிட்டாரு. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரா பயங்கரமா என்னப்பா அப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கியூட் வார்டன் பார்வதி தான் வார்டன். என்ன சொல்றீங்க? ஆமா, எப்ஜே வந்து பியூனாவும் பார்வதி தான் வார்டனா இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த பார்வதியும் நம்ம எப்ஜே மட்டும்தான் சமைச்சு கொடுக்கணும். சமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம டிஃபன் கேரியில எல்லாத்துக்குமான சாப்பாடை போட்டு ஒட்டு மொத்தமா பிரஷ் பண்றது இருந்து, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது இருந்து, சாப்பிடுறது இருந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு தாட்டி விடுற முழு பொறுப்பும் நம்ம பார்வதிக்கும் எப்ஜேக்கும் மட்டும்தான் இருக்குதுன்னா பாத்தீங்களா. சும்மாவே நம்ம பார்வதி ஆடுவாங்க. இங்க வந்து நடிப்புங்கிற பேர்ல அடாய் வாங்கடா குழந்தைங்களா, எல்லாம் பல்லு விளக்கணும் இல்லையா செல்லங்களா, சாப்பிடணும் இல்லையா செல்லங்களா, நீங்க வந்து எல்லாரும் ட்ரெஸ் போட்டுக்கங்கடி, லஞ்சு கொண்டுட்டு போங்கடி, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமல்லடி அப்படி இப்படின்ட்டு நம்ம பார்வதி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது லைவ் விட்டு வர மனசே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ பார்வதி ஓவர் ஆக்டிங் பண்ணாதம்மா, தாங்க முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் எப்ஸே வந்து நம்ம வியானாவா இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் டை கட்டி விடுறது, ட்ரெஸ் மாத்தி விடுறது வந்து எல்லா வேலையுமே எப்ஸே இழுத்து போட்டு ஒரு பியூன் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாங்கிக்கலாம் மக்களே. ஆனா எப்ஸேவும் வியானா கூட ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பியூன் வந்து ஒரு ஸ்டூடண்ட் கூட அங்கங்க ரொமான்ஸ் பண்றதை இன்னும் என்னதான் டாஸ்க்குள்ள பிக் பாஸ் ஒரு 100 வாட்டி சொல்லிட்டாரு. எப்ப பெல் அடிக்குதோ ஸ்கூல் பெல் மாரி ஒரு பெல் அடிக்குது. எப்ப பெல் அடிக்குதோ அந்த செகண்ட்ல இருந்து நீங்க எல்லாருமே கேரக்டரா மாறிடுறீங்க. நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட கேரக்டர்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்ஸே இந்த பக்கம் வியானா கூடயும் நம்ம பார்வதி போயிட்டு கமருதீன பார்த்து கேட்டாங்களே ஒரு கேள்வி. "என்னா ப்ரோ கேள்வி? அத சொல்லுங்க ப்ரோ" அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்டன் வந்து ஹாஸ்டல் வார்டன் வந்து ஸ்டூடண்ட்ட கரெக்ட் பண்ணலாமா? ஐய்யய்யய்யோ! என்னடா கேள்வி? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோல இவங்க வந்து வார்டன் ஸ்டூடண்ட்ட கரெக்ட் பண்றாங்களா? சரி விடுங்க, ஃபன் டாஸ்க் இல்ல. அதனால சின்ன சின்ன காமெடிகள் அங்க பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, காமெடிகளை கடந்து அடே ஸ்கூல் டாஸ்க்ல இவங்களுக்கு ஏன்டா குடுத்தீங்க? ஸ்டூடண்ட்டா பண்ணியிருந்தாவே ஒரு மாரி இருக்கும். இதுல வார்டனும் ஸ்டூடண்ட் வேற. சரி விடுங்க. உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் தானே. ஆனாலும் இன்னைக்கான லைவ்ல நம்ம சபரி வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுக்கும் நம்ம கானா வினோத்லாம் மீசி எடுத்துட்டு பார்க்கும்போது, "அண்ணா அப்படியே டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிறனா, என்னடா இப்படி இருக்கிற பச்சை குழந்தை மாரி" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. கானா வினோத்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த அங்க உள்ள இருக்கிற ரம்யா ஜோலாம் அப்படியே குதிரைவால் போட்டுக்கிட்டு, சடை போட்டுக்கிட்டு, நம்ம சாண்ட்ரா வேற எஃபர்ட் போடுறதுக்காக ஹேர் கட்லாம் பண்ணி அப்படி குழந்தையாட்டம் சின்னதா முன்னாடிலாம் முடி இழுத்து விட்டுக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு, அரவரவெல்லாம் பேசிக்கிறது கூட முழுக்க முழுக்க குழந்தைகளாவே விளையாடுறாங்க. ச்சே! இந்த இத்தன குழந்தைகளையும் நம்ம எவ்வளவு தப்பா நினைச்சுட்டோம். எல்லாத்துக்குள்ளயும் அவ்வளவு ஒரு அழகான குழந்தைகள் இருக்குது. வார்டன் வார்டன் எனக்கு சாப்பாடு போடுறீங்களா வார்டன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசும்போது, ச்சா என்னடா இவ்வளவு அழகா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டேய் முடிச்சலடா டேய். லைவா உட்கார்ந்து பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதாங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சல் இருக்க. மத்த எல்லா டாஸ்க்கை விட என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சல் இல்ல மக்களே. நம்ம சும்மா ஒரே முட்டை அவங்கள எல்லாம் வந்து என்ன அறம் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கான லைவ் சூப்பரா தான் இருக்கு. உண்மையாலுமே என்டர்டைன்மெண்டா இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சார்லி சாப்ளின் வந்து அப்படி இந்த பென்சில் மீச மாரி வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டராவே ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் மீச எடுத்துட்டாங்க. நீங்க எடுக்கணும்ல அப்படிங்கும்போது, இது என் பரம்பரை மீச நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் குழந்தைகளா பேசுறதா இருக்கட்டும். வேற லெவல்ல சுவாரஸ்யமா இருந்தது. மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணுவோம், கமெண்ட் பண்ணுவோம். மறந்துடுறீங்க மக்களே. அதுக்காக உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். இன்னைக்கான லைவ பார்த்துட்டு வந்து
வீடியோ எடுக்க மனசே இல்ல. அவ்வளவும் லைவுக்குள்ளேயே நம்மளே உட்காந்து, என்னடா நடக்குது? என்னடா நடக்குது? என்னடா நடக்குதுன்னு எல்லாரும் மீசிய வலிச்சு, கிழிச்சு, நம்ம கம்முறுதெல்லாம் வந்து முட்டைய உடைச்சு, தலையெல்லாம் அப்பி கிப்பி அந்த ஹேர் ஸ்டைல ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டரா ரெடி ஆகுறதுக்குள்ளார அப்படியே வெச்ச கண்ணு மாறாம நம்ம லைவ பார்த்துட்டே இருந்தோம்னா பார்த்துக்கங்களேன், அப்ப எந்த அளவுக்கு லைவ் இருக்கும். சரி ஓகே நம்ம பார்த்த லைவ நம்மளோட வச்சுக்காம, நம்மளுக்கான செட் ஆஃப்ஸ் ஆடியன்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்காக வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளோட வீடியோ பார்ப்பீங்களே, வேலைக்கே போகாத நான் முழுக்க முழுக்க பிக் பாஸ்ல உட்கார்ந்து உங்களுக்கான லைவ் வீடியோவ குடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்காகவாவது 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் நம்மளோட சேனல்ல வந்துட்டே இருக்கு. இன்னும் லைவ்ல என்னெல்லாம் நடக்குதுங்க அடுத்தடுத்த அப்டேட்ல குடுக்குறேன். ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.